நம்ம சுவாமியின் மனைவி ராம் ரஞ்சினி தேவி கூட நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்க கூட உங்களுடைய அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது? அவங்களோட நிறைய பேசியிருக்கேன் நான். அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன். அவங்களோட ஒரு ராத்திரி முழுதும் அவங்க வந்து தன்னுடைய கதையை சொன்னாங்க. அதை பூராமே கேட்டிருக்கேன். அதிர்ஷ்டவசமாக எனக்கு ஹிந்தி மொழி தெரிஞ்சதுனால அவங்களுடைய சொன்னதெல்லாம் என்னால் கிரகிச்சிக்க முடிஞ்சது. அவங்க உணர்வுகளெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அதேபோல் அவங்க திருமணம் வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டில் இனிமேல் வந்தால் உன் வீட்டிலே நான் தங்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நல்லா தங்கிக்கோங்கன்னே. வீட்டில் வந்து அவ்வளோ பிரியமாக பேசினாங்க. அவ்வளோ அற்புதமாக பேசினாங்க. ஷி வாஸ் சச் எ வண்டர்ஃபுல் லேடி. கணவன் மேலே உள்ள பக்தி அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அந்த பக்தியை அவங்களால குறைச்சி மதிப்பிடவே முடியல. அவங்க சுற்றத்தார்கள் எல்லாம் திட்டினாலும் கூட சுவாமியை அவங்க பூஜிச்சு தான் வந்தாங்க. அவங்க பிள்ளைங்களே திட்டினாலும் கூட சுவாமியை கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒர்ஷிப் பண்ணிட்டு வந்தாங்க. தெய்வமாக வழிபட்டு வந்தாங்க. அப்பேற்பட்டவங்க வந்து சுவாமி சமாதி ஆயிட்டார்னு கேள்விப்பட்டு வந்து இங்கே வந்து பார்த்தா சாமி சமாதியில் தொட்டு வணங்கக்கூடிய பாக்கியம், கண்ணீர் விட்டு அழக்கூடிய பாக்கியம் கூட அவங்களுக்கு கிடைக்கலைங்க. எத்தனையோ ஐதீக காரியங்கள், அது ஏதோ சம்பிரதாயங்கள், சடங்குகள், இவங்க தொடக்கூடாது, பெண்களை போகக்கூடாது, அது போக என்னென்னமோ. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சமாதியில், சாமி வந்து சன்னியாசி கிடையாது. சாமி ஒரு இல்லறவாசியாகத்தான் இருந்தார். தெய்வத்தினுடைய வேட்கையினால் வெளியேறி வந்தார். அவர் தன்னுடைய கோலத்தை மாற்றிக்கவே இல்லை. அவங்க 1982 வந்து சாமியை பார்க்க வரும்போது 25 வருஷம் கழிச்சு வந்தாலுமே சாமி அடையாளம் கண்டுக்கிட்டாரு. அவங்களோடையே டைம் 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணார். ஆனாலும் அவங்கள வந்து அவங்க இடத்துலையே இருக்க சொன்னார். ஏன்னா அது அப்பா கொடுத்த பணிகள் எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சாமி சொன்னார். தெய்வம் கொடுத்த பணிகள் எனக்கு இருக்குது, அதை நான் இங்கே செஞ்சாகணும். நீங்கள் இந்த பிச்சைக்காரனை 25 வருஷம் கழிச்சு பார்க்க வந்தீங்க, பார்த்துட்டீங்க, இப்போ எல்லாம் உங்கள் இடத்துக்கு போயிடுங்க. மறுபடியும் இங்கே எப்போ பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடாது. இங்கே வந்து கூட வந்து இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்கே எனக்கு அப்பா வேலை கொடுத்துருக்காரு. அந்த வேலையை நான் வந்து செய்யாமல் இருக்க முடியாது. அந்த வேலையை செய்யணும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன். அப்பேற்பட்ட அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவங்க அந்த அம்மா ஏற்றுக்கிட்டு போனாங்க. அவங்க இங்கேயே வந்து இருக்கிறதா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இருந்து அவங்க கணவனுக்கு ஒரு வேளை ஆகாரம் மட்டும் கொடுத்துட்டு அங்கேயே வாழ்ந்து இறந்து போயிடணும்னு நினச்சவங்க அவங்க. எங்கள் திருவண்ணாமலையிலே சுவாமி அனுமதிக்கலை. ஆனால் சுவாமி இறந்ததுக்கப்புறம், சுவாமி சமாதி ஆனதுக்கப்புறம் அதை கேள்விப்பட்டு வந்தவங்களுக்கு சமாதி வச்சுட்டாங்க. அதனால் அங்கே உள்ள நீங்கள் போகக்கூடாதுன்னு ரொம்ப பொலைட்டாக சொல்லப்பட்ட உடனே அவங்களால தாங்கிக்கவே முடியல. சாமி வந்து 25 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவருடைய 2 காலையும் கட்டி பிடிச்சி கதறி அழுதாங்க. சுவாமியும் கண்ணீர் விட்டு அழுதார் சாமியும். அப்போ சாமி சொன்னது, 25 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆஃப்டர் 25 long years you have come here to see this beggar. This is the same dirty mad beggar. அதே அந்த அழுக்கான அந்த பைத்தியம் பிடிச்சவன் தான் இப்பயே இருக்கான். நீங்கள் எல்லாம் இவனை பார்க்க வந்தீங்க, பார்த்துட்டீங்களா? இப்போ எல்லாம் நீங்கள் திரும்பி போங்க. நீங்கள் திரும்பி போகணுங்கிறது தான் அப்பாவுடைய இஷ்டம். நீங்கள் எல்லாம் திரும்பி போயிடுங்க. எப்போ உங்களுக்கு பார்க்கணும், மறுபடியும் பார்க்கணும் தோணுது அப்போ வாங்க. இப்போ போயிடுங்க நீங்கள் எல்லாம். ஏன்னா அப்பாவை கொடுத்த வேலையை இந்த பிச்சைக்காரன் செய்யணும். அதுக்கு இடைஞ்சல் பண்ணாதீங்க, போயிடுங்கன்னு. ஆனால் அன்பு செலுத்துறது குறையவே இல்லை. அங்கே பொண்ணு இப்போ கூட இங்கே பீனா இங்கே தானே இருக்காங்க. இங்கே ஒரு வீடு கட்டி இங்கே இருந்தாங்க. அவங்க வீட்டுக்காரர் கூட இப்போ சமயத்தில் தான் தவறிட்டாருன்னு நினைக்கிறேன். மற்ற பிள்ளைங்கள்லாம் வந்துட்டு போனாங்க. எல்லாருக்கும் பிரியம் இருந்தது. ஆனால் தான் சொந்த பிள்ளைங்க தன்னுடைய மனைவி சமாதியை தொட்டு வணங்கக்கூட சந்தர்ப்பம் கொடுக்காத உங்கள் சடங்குகள், உங்கள் சம்பிரதாயங்கள், அவங்களுடைய லிங்க வழிபாடுகள், இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? இதுதான் ஆன்மீகமா? இந்த கேள்வியே வந்துடுதுல்ல.